சிவாய நமஹா. நம்ம அந்த உங்களுடைய ராசி பலனை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை முதல்லயே உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விதமான கிரகங்களினுடைய சஞ்சாரம் எல்லாமே வாக்கிய முறைப்படி இல்லை. பெரும்பாலும் நிறையா பேர் இந்த கமெண்ட் செக்ஷனில் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, சனிப்பெயர்ச்சியை பற்றி சொல்கிறீங்க 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க கமெண்டில். இதில் சில பேர் 2025 சனிப்பெயர்ச்சி முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்க. வாக்கிய முறைப்படி 2025 சனிப்பெயர்ச்சியே கிடையாதுங்க. 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனிப்பெயர்ச்சி. பல கோவில்கள், நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அநேக கோவில்களில் சனி பகவானுக்கு கூடிய திருநள்ளாறு கோவிலாகட்டும், எல்லா விதமான கோவில்லையும் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 தான் சனிப்பெயர்ச்சியை கொண்டாடுறாங்க. அதனால் நம்ம சொல்லக்கூடிய இந்த பயிற்சி பலன்கள், கிரகத்தினுடைய சஞ்சாரங்கள், குரு பயிற்சி, சனிப்பெயர்ச்சி, ராகுகேது பயிற்சி எதுவாக இருந்தாலும் எல்லாமே நிச்சயமாக வாக்கிய முறைப்படி தான் அடியேன் சொல்கிறேன். கும்பராசிக்கு உண்டான இந்த 2026 உண்டான பலன்களை பார்ப்போங்க. கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் அப்படிங்கிறது சனி பகவான் ஜென்மத்தில் இருக்காரு, அப்புறம் 2ஆம் பாவத்துக்கு மாறுறாரு. கும்பராசிக்கு ராசிநாதனே சனி பகவான் தான். அதனால் 7.5 நடக்குது அப்படிங்கிற கவலை ஒரு துளி வேண்டாம். ஆனால் சில விஷயங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் நடக்கும். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, குரு பகவானை சொல்லணும். 5 அப்புறம் 5ஆம் பாவத்தில் குரு பகவான், 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடியதான புத பகவான். இந்த வருடத்தினுடைய ஆரம்பம் இப்படி தான் ஆரம்பிக்குது. இந்த வருடம் ஆரம்பத்தில் என்ன இருக்குன்னா, 5-11க்கான பரிவர்த்தனா யோகத்துடன் கூடியதான ஒரு நல்ல அமைப்பு. 5-11 யோகம்ங்கிறது எதுக்கெல்லாம் முக்கியம்னு கேட்டிங்கன்னா, தெய்வ வழிபாடுகள் சித்தி அடைவது, அபிலாசைகள் பூர்த்தி அடைவது, மனசுக்கு படி திருமணங்கள் கைகூடுவது, குழந்தை பாக்கியம் கிடைப்பது, இது எல்லாமே இதுமாதிரி நிறைய இருக்குது. இதில் இதுமாரி பல விஷயங்கள் 5-11 இந்த பரிவர்த்தனா யோகத்தினால உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கும்பராசிக்காரங்களுக்கு. சரி, இந்த கிரக பரிவர்த்தனா யோகம் வேற என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியது. மனசில் ஏற்படக்கூடிய ஆசைகள், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தரக்கூடியது 5ஆம் பாவம். அதற்கு உடையவர் 11ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்காரு. லாபஸ்தான அதிபதி அந்த கலத்திரஸ்தானம், அதாவது 5ஆம் பாவம் அதாவது குழந்தைகளை தரக்கூடிய புத்திரஸ்தானத்தில் போகிறாங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யோகம் ஒன்று. அடுத்ததாக உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலே நீண்ட நாட்களாக 7.5 சனியினால் ஏற்படக்கூடிய அந்த விஷயங்கள், அதாவது சனி பகவான் இருக்கார் இல்லைங்களா, அவர் இப்போ உங்களுடைய 2ஆம் பாவத்துக்கு மாறுறாருங்க. சரி, 2ஆம் பாவத்துக்கு மாறிட்டா 7.5 போயிடுமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக 7.5 இருக்குது. 7.5 தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. எப்போ மாறுறாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 இந்த சனி பயிற்சி நடக்குதுங்க. இந்த சனி பயிற்சி ஆனால் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் நடக்கும். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பெரும்பாலும் பெரிய கடல் பலனை தரல. கும்பராசிக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கிய தெய்வம். ஆனால் தாமதத்தை கொடுத்திருப்பார். ஆனால் இந்த தாமதமும் இந்த 2ஆம் பாவத்தில் வரக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு தாமதமும் மாறிவிடும். சரி, இதுமாரி சாமிஜி சொல்லிட்டாரு, அதனால் இனிமேல் நம்ம அடித்து துவம்சம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சரியானபடியில் பொருள் முதலீடு செய்யாமல் விட்டிங்கன்னா அது பிரச்சனை ஆகிடும். அதில் முக்கியமாக மிக மிக முக்கியமானது என்னென்னா, உங்களுடைய பேச்சு. அந்த பேச்சு வாயை வச்சுட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் பேசணும். இல்லைன்னா வாயை கொடுத்து புண்ணாக்கிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா 2ஆம் பாவங்கிறது வாக்குஸ்தானம். அதனால் பேச்சு ஸ்தானத்தில் சனி போகிறதுனால உங்களுடைய வாய் மிக 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 முக்கியமாக தேவைப்பட்ட இடத்துல பயன்படுத்தி கரெக்டான அளவு பேசி மௌனமாக இருக்க வேண்டிய இடத்துல மௌனமாக இருந்து நீங்கள் இருப்பது உங்களுக்கு நல்ல பலனை தருங்க கும்பராசிக்காரங்களுக்கு. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா, கேது பகவானை சொல்லணும். கேது பகவான் 7ஆம் பாவத்தில் இருக்கார். அதே மாதிரி ராகு பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் தான் இருக்கார். இந்த வருடம் 11 மாதங்களுக்கு அங்கே தான் இருக்கார். கரெக்டாக நவம்பர் 13ஆம் தேதி தான் 12ஆம் பாவத்துக்கு ராகு வராரு, உங்களுடைய 6ஆம் பாவத்துக்கு கேது வராரு. அதனால் முதல்ல வரக்கூடிய ஒரு 11 மாதங்கள் நல்ல பலனை தான் தராரு. ராகுவாகட்டும் கேதுவாகட்டும். கேது 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனையை கொடுக்கும். பயப்படாதீங்க, அது எல்லாமே சரியாயிடும். கேது மாறிட்டாருன்னா அதுவும் சரியாயிடும். முக்கியமாக குடும்பத்தில் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன செய்யணும்னா, சனி பகவானை கும்பிடணும், விநாயகப் பெருமான சங்கடஹர சதுர்த்தியில் கும்பிடணும். இது ரெண்டையும் விடாமல் செஞ்சு வந்தீங்கனாலே போகிறோம். வாழ்க்கையில் நல்ல சுபிக்ஷங்கள், இந்த வருடத்தில் ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். பொதுவாகவே கும்பராசிக்காரங்களுக்கு விநாயகப் பெருமான் ரொம்ப முக்கியம். அதனால் விநாயகப் பெருமானை கும்பிடுங்க. குரு பகவானுடைய மாற்றம் ஒன்று இருக்குங்க. இந்த குரு பகவான் 6ஆம் பாவத்துக்கு மாறுறாரு. எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா,
இந்த மே மாதம் 26ஆம் தேதி இந்த 2026ஆம் ஆண்டில் தான் மாறுறாரு. சரி, இந்த குரு மாறின பிறகு என்ன மாறிய பலன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரு 6க்கு வராரு. பெரும்பாலும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பெரிய கெடுபலன்னு சொல்ல முடியாது, ஒரு நியூட்ரலான பலன் தருவார். ஆனால் அவருடைய பார்வை உங்களுக்கு பரிபூர்ணமான அனுகிரகத்தை தரும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, குரு பகவான் உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்க்குறார். அந்த 12ஆம் வீட்டு பார்வை கவலையே தேவையில்லை. பழைய முதலீடுகள் மூலமாக உங்களுக்கு லாபம் கூடும். 12க்கு 2 1ஆம் இடம், அதனால் 12க்கு 2 அப்படிங்கிறதுனால ஏதாவது முதலீடு செஞ்சுருக்கீங்க, இடம் வாங்கியிருக்கீங்க, வாடகைக்கு ஆள் வராமல் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டினுடைய வாடகை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அல்லது வீட்டு வாடகை கம்மியான படிக்கு வாடகை விட்ருக்கேங்க, எல்லாம் சுற்றி முட்டத்தில் நிறைய வாடகை விட்ருக்கேன், நான் மட்டும் கம்மியாக தான் விட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த கம்மியாக விடுற இடத்துல கூட அதிகமான படியான லாபம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது. என்ன முதலீடு செஞ்சுருக்கீங்களோ, ஏதோ ஷேர் மார்க்கெட் வாங்கியிருக்கீங்க, ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கு அப்படின்னா அது கிடுகிடுன்னு உயர்றதுக்கு வாய்ப்பு வரும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, 5ஆம் பார்வையாக உங்களுடைய 10ஆம் வீட்டை பார்க்கிறார். 10ஆம் வீடுங்கிறது ஜீவனஸ்தானம். அதனால் நல்ல ஜீவன வலிமையாக இருந்தால் தான் ஒரு மனிதன் வேலை பார்ப்பதற்கு, ஒரு ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் வேலை பார்க்கணும்னா அவங்களுக்கு 10ஆம் இடம் வலிமையாகணும். பொதுவாக ஆண்களுக்கு மிக மிக முக்கியம் உத்தியோகங்கிறது. உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படிம்பாங்க. வேகம் அஸ்வ லட்சணம். ஒரு குதிரை அப்படின்னாலே வேகமாக நல்லா ஓடணும். அந்த எவ்வளோ தூரம் வேகமாக ஓடுதோ அந்த குதிரைக்கு அது லட்சணம். இன்றைக்கும் நம்ம நிறையா வண்டி ஓட்டுறோம், நிறையா வாட்டர் மோட்டர் பயன்படுத்துகிறோம். எது பயன்படுத்தினாலும் அதை எதை வச்சு நம்ம அதை மதிப்பீடு பண்ணுறோம்னா குதிரை திறன், ஹார்ஸ் பவர், எவ்வளோ ஹார்ஸ் பவருங்க இந்த மோட்ரு, எவ்வளோ ஹார்ஸ் பவரில் இதனுடைய பம்பு பிஸ்டல் பண்ணோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இல்லையா. எதுக்கு சொல்கிறோம்? குதிரையை வச்சு தான் எதுக்குமே, அந்த குதிரை திறனை வச்சு தான் எதுக்குமே நம்ம இன்று அளவும் அதை நம்ம அளவுகோல் வச்சுருக்கோம் ஒரு திறனுக்கு. எதுனா குதிரைங்கிறது ஓடினா தான் அந்த குதிரைக்கு லட்சணம். ஒரு நல்லா வேகமாக ஓட்டுறது குதிரைக்கு லட்சணமோ, நல்ல வேலை செய்வது ஒரு புருஷன், ஒரு ஆண்மகனுக்கான ஒரு லட்சணம். அதுமாதிரி உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள சொல்கிறேன்னா 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு லட்சணம் அதிகமாக கிடைக்குது. அந்த குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால நல்ல மனதிற்கு ஏற்றபடியான, எல்லோரும் சந்தோஷப்பட்டு உங்களை மதிப்புடன் கூடியதாக போற்றும்படியான வேலை வாய்ப்பு கிடைக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு. அது பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா ஒரு கணவனுக்கோ, அதாவது ஒரு ஆண்மகனுக்கு அவன் செய்யக்கூடிய வேலைக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம், அது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவான் ஒரு ஆண்மகன். அதனால் அந்த அப்படியான ஒரு உயரிய அங்கீகாரம் நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு உங்கள் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய அந்த பணியின் மூலமாக கிடைக்க போது உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல பலன் கும்பராசிக்காரங்களுக்கு கிடைக்குதுங்க. அடுத்ததாக அவருடைய பார்வைங்கிறது எப்படி முன்னாடியே சொன்ன பாருங்க, உங்களுடைய 7ஆம் வீட்டை, உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்க்குறார் 7ஆம் பார்வையாக. அதே மாதிரி உங்களுடைய 2ஆம் வீட்டை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு, அதாவது 5ஆம் மாதம் 26ஆம் தேதிக்கு மேலே இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் நடக்க போகுது. அப்போ எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, அவருடைய பார்வையாகப்பட்டது தனஸ்தானத்திலே விழுது. தனஸ்தானம் என்ன? பொருளாதார வளர்ச்சிகளை கொடுக்கும். உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா குடும்பஸ்தானம் 2, அதில் குரு பார்த்தாருன்னா என்ன நடக்கும்? குடும்பத்தில் சந்தோஷம். குடும்பத்துக்குன்னு வந்துட்டோமா மகிழ்ச்சி. எப்பா குடும்பத்தில் வந்துட்டா இன்றைக்கி என்ன சண்டை நடக்க போகுது, இன்றைக்கி என்ன பிரச்சனை நடக்க போகுது, இன்றைக்கி என்ன உருள போகுது அப்படிலாம் இல்லாமல் கும்பராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம். வீட்டுக்கு வந்துட்டோம், இனிமேல் கொஞ்சம் சந்தோஷம், திருப்தியாக இருக்கலாம், மன மகிழ்ச்சியாக இருக்கலாம், அமைதியாக இருக்கலாம், நமக்கு நல்ல மரியாதை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ளசண்ட்டு அப்படிங்கிறதான ஒரு ஸ்டே உங்களுக்கு இருக்க போது வீட்டில், குடும்பத்தில். அது மட்டும் இல்லாமல் பணம் காசுகள் புரளும், கடன் சுமை இருந்தால் குறையும். கும்பராசிக்காரங்களுக்கு இது மாதிரி எண்ணற்ற நன்மைகள் கிடைக்க போது. ஒரே ஒரு விஷயம், கேது பகவான். அதனால் கேதுக்கு காரக தெய்வமாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை சங்கடஹர சதுர்த்தி தோறும் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்க. அவருக்கு நல்ல புஷ்பங்களை சாற்றி பஞ்சாமிர்தத்துக்கு பழங்கள், தேன் முதலிய பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்து ஆராதனை பண்ணி வந்தீங்கன்னா நல்ல பலன் கும்பராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். சிவாய நமக.